என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு கிட்ட ஒரு ரசிகர் கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு குஷ்பு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு காலத்துல முன்னணி நடிகையா திகழ்ந்தவங்க தான் குஷ்பு. குஷ்பு வந்து நெறைய திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ அரசியல்ல வந்து ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அரசியல்ல இருந்தாலும் இப்போ ஒரு சில தமிழ் திரைப்படங்கள்ல மறுபடியும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஜய் நடிப்புல வெளியாகக்கூடிய வாரிசு திரைப்படத்துல இவங்க வந்து ஒரு ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குஷ்பு வந்து எப்பவுமே பப்ளியா இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கான ஒரு அழகு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ரீசென்ட்டா பார்க்கும்போது குஷ்பு வந்து தன்னுடைய உடல் எடைய வந்து வெகுவா குறைச்சிட்டு அவங்க வந்து ஸ்லிம்மா இருக்கக்கூடிய புகைப்படங்கள அப்பப்போ சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு புகைப்படம் பதிவு பண்றாங்க அப்படின்னா 4 நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சில கமெண்ட் வந்து நெகட்டிவா வரும் இல்லையா? ஸோ அது போல தான் இப்போ குஷ்பு வந்து ஸ்லிம்மா இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்துக்கு கீழ ஒரு நபர் வந்து, "நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா ஏன் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்புறம் தோல்ல சில மாற்றங்கள் ஏன் பண்றீங்க? வயதானாலும் இதே தோற்றத்தோட நீங்க வந்து இருக்கலாமே!" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. இத பார்த்து குஷ்பு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. "நீங்க தான் அதுக்கு வந்து காசு குடுத்தீங்களா மை டியர்? மத்தவங்கள துன்புறுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குது? எனக்கு சுத்தமா விளங்கவே இல்ல. உன்ன நெனச்சா எனக்கு அவமானமா இருக்கு." அப்படின்னு சொல்லி குஷ்பு வந்து தன்னோட பாணியில அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல செம்ம வைரலா போயிட்டுருக்கு. என்னதான் நடிகர்கள், நடிகைகளா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு புகைப்படம் பதிவு பண்றாங்க அப்படின்னா, குண்டா இருந்தா அது ஒரு பிரச்சனை, ஒல்லியா இருந்தா அது ஒரு பிரச்சனை. இந்த மாரி அடிக்கடி நெகட்டிவா நெறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்கலாம் எப்ப திருந்த போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல.